ஸோ நூற்றுக்கணக்கான வருஷங்களாக நம்மளோட முன்னோர் காலத்திலிருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஹேர் ஆயிலிங். டெய்லி எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கல அப்படின்னா அன்னைக்கு நாளே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சின்ன வயசுல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஹேர்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு எண்ணெய் வச்சாதானே ஆகும் அப்படின்னு அம்மா கிட்ட கண்டிப்பா திட்டு வாங்கியிருப்போம். இப்படி கல்ச்சரலா ட்ரெடிஷ்னலா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கலந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹேர் ஆயிலிங். டெய்லி தேங்காய் எண்ணெய் வைக்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை நல்லெண்ணெய் வைக்கணும் அப்படின்னா 1000 வழிகளும், அதுல இருந்து முடி நல்லா வளரும், உடம்போட சூடு தனியும் அப்படின்னு 1008 பெனிஃபிட்ஸும் வந்து கண்டிப்பா கேட்டிருப்போம். இன்னைக்கு இந்த ஹேர் ஆயிலிங் பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எப்போ இந்த மாதிரி ஒரு டாபிக்ல கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷனல் பிலீஃப்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும், அது நம்மளோட டெசிஷனை ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் சின்ன வயசுல இருந்த ஹேர் ஆயிலிங் பெனிஃபிட்ஸை பத்தி நானுமே நிறைய கேட்டிருக்கேன் அண்ட் சின்சியரா ஃபாலோவும் பண்ணியிருக்கேன் டியூரிங் ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ். ஸோ தட் என்னோட ஹேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், நல்லெண்ணெய் அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் லைக் டீ ட்ரீ ஆயில், ஆர்கன் ஆயில் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக பொதுமக்களுக்கு என்னோட வீடியோ மூலமா ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் கொடுக்குறப்ப கண்டிப்பாக அது ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும், சின்னதோ பெருசோ. அண்ட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னோட ஓன் பர்சனல் பிலீஃப்ஸ் அண்ட் இந்த கல்ச்சரல் அண்ட் ட்ரெடிஷனல் பிலீஃப்ஸை வச்சு பேஸ் பண்ணதான் இருக்கக்கூடாது. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வலுவான அறிவியல் ஆய்வை தழுவி தான் இருக்கணும் அண்ட் முடிஞ்ச அளவு அப்ஜெக்டிவான ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கணும். அதர்வைஸ் ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஸோ ஹேர் ஆயிலிங் பண்ணலாமா வேணாமா, பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா, இந்த கேள்விக்கு பதில் கொண்டு வர லெட்ஸ் employ some critical thinking. So critical thinking எப்படி பண்றது? Easy. Number 1, be aware of your own beliefs and opinions. இந்த சப்ஜெக்ட்ல அஃப்கோர்ஸ் சின்ன வயசுல இருந்து நான் நான் ஃபாலோ பண்ண ஒரு சில விஷயங்கள் என்னோட ஓன் பிலீஃப்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. ஆஸ் லாங் அஸ் அந்த ஒப்பீனியனுக்கு சாலிடான எவிடன்ஸ் இல்லாத வரைக்கும் இட் ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் மை டெசிஷன் மேக்கிங். ரெண்டாவது விஷயம், அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்றப்ப நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம் தான் அந்த ஆன்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத 99% ஆஃப் த டைம் டிசைட் பண்ணும். இதைத்தான் அவைலபிலிட்டி பயாஸ் ஆர் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காமன் மேன்ட்ட போய்கிட்டு நீங்க கார்ல போறது சேஃபா இல்ல வந்து ஃபிளைட்ல போறது சேஃபா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து கார்ல போறது தான் சேஃப் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ரியல் வேர்ல்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் மோர் ஃப்ரீக்வென்ட் தென் ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ். பிகாஸ் ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாஸ்ல பெரிய ஒரு இம்பாக்டை வந்து உருவாக்கும். அண்ட் இந்த கேள்வியை நீங்க ஒருத்தர்கிட்ட கேட்கிறப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பா அவரோட மெமரிக்கு வரலாம். அந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அடுத்து மூணாவது விஷயம், கன்ஃபர்மேஷன் பயாஸ். எனக்கு கரெக்டா ஹேர் ஆயிலிங் மேல அவ்வளவா ஈடுபாடு இல்ல. பிகாஸ் எடிபிள் ஆயில்ஸை வந்து நம்ம ஸ்கேல்ப்ல வைக்கிறப்ப டேண்ட்ரஃப் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. லைக் கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இதெல்லாம். அண்ட் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுலையும் எவிடன்ஸ் வந்து தென்படல. ஸோ என்னோட இந்த ஐடியாவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எவிடன்ஸை வந்து தேடி தேடி கலெக்ட் பண்றேன் அப்படிங்கிறது தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். இதை எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஐடியாவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐடியாவுக்கான ஆப்போசிட் எவிடன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். நானும் அதே தான் பண்ணேன். ஹேர் ஆயிலிங் எஸ்பெஷலி கோகோனட் ஆயிலுக்கு பின்னாடி இருக்கிற பெனிஃபிட்ஸோட லிட்டரேச்சர் எல்லாத்தையுமே வந்து தேடி எடுத்ததுல ஐம் சர்ப்ரைஸ்ட் டு சே ஐ கேம் அக்ராஸ் மெனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். அடுத்து நாலாவது ஸ்டெப், கலெக்ட் ஆஸ் மச் இன்ஃபர்மேஷன் ஆஸ் பாசிபிள். ஸோ ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டு சைட் ஆஃப் த ஆர்குமெண்ட்டுக்குமே எவிடன்ஸ் வந்து முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணணும். பெனிஃபிட்ஸ்னா பெனிஃபிட்ஸ்க்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும், ரிஸ்க்னா ரிஸ்க்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணணும். அடுத்து ஃபைனல் ஸ்டெப், அந்த எவிடன்ஸோட குவாலிட்டியை வந்து அசஸ் பண்ணி ஒரு ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். ஓகே, யூஸ் பண்றதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, இவ்வளவு வந்து ரிஸ்க் இருக்கு அண்ட் இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிற இந்த ஒரு விகிதத்தை வச்சு தான் என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து நான் பேஸ் பண்ண போறேன் இந்த டாபிக்ல. திஸ் இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங். நீங்க இதை பத்தி இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா I have a suggestion for you. Understanding of Psychology by Robert Feldman அப்படிங்கிற இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங்கை பத்தி இன்னுமே வந்து டீடைல்டாகவும் அழகாகவும் சொல்லியிருக்காரு. படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா படிங்க. ஸோ அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோகோனட் ஆயில் ஒரு நல்ல எமோலியன்ட். இதை ஹேர்ல அப்ளை பண்றப்ப ஹேரை கோட் பண்ணிட்டு கியூட்டிக்கில வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணும். ஸோ ஹேர்ல இருந்து மாய்ஸ்சர் லீக் ஆகாது. இதை ஒரு ஸ்டடியில என்ன ஷோ பண்ணியிருக்காங்க. கோகோனட் ஆயில் ட்ரீட்டட் ஹேர் மினரல் ஆயில் ட்ரீட்டட் ஹேரை விட நிறைய மாய்ஸ்சரை வந்து தக்க வச்சிருக்கு. கோகோனட் ஆயிலுக்கு லோ மாலிகுலர் வெயிட் இருக்கிறதுனால இதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனாலையும் இது ஈஸியா ஹேர் ஷாஃப்ட பெனிட்ரேட் பண்ணி உள்ள போயிடும். இதனால ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்ல புரோட்டீன் லாஸ் ஆகிறது வந்து கம்மியாகும், ஹேர் ஸ்ட்ராங் ஆகும், டேமேஜுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும். அண்ட் மூணாவது ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டியும் இருக்கு. கோகோனட் ஆயில அதிக அளவில் இருக்கக்கூடிய அந்த மோனோலாரிக் ஆசிட் பாக்டீரியல் செல் வால் கிடையாது, செல் மெம்பரின். பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் இருக்கக்கூடிய முதல் டிஃபரன்ஸே செல் வால் வந்து இருக்காது அனிமல் செல். அதுதான் பயாலஜி 101. ஸோ
ஸோ கோகோனட் ஆயில் இருக்கக்கூடிய மோனோலாரிக் ஆசிட் பாக்டீரியல் செல் மெம்பரேன்ஸை டேமேஜ் பண்ணக்கூடியது. எந்தெந்த பாக்டீரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃபிலோகாக்கஸ் அண்ட் ப்ரோபியோனிபாக்டீரியம். இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் நம்மளோட ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லையும் அண்ட் மெயினா ஆக்னேலையும் காணப்படும். ஸோ இதுவுமே கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் தான். ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்குன்னு மட்டும் பேரளவில் போட்டிருக்காங்க. பட் எந்த ஃபங்கஸ், மினிமல் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிற எந்த ஒரு டீடைல்ஸையும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஃபைனலி லூப்ரிகண்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ தட் நம்ம ஹேரை வந்து சீவிரப்ப பார்த்தீங்க அப்படின்னா கோம்பிங் ஃபோர்ஸஸை வந்து கம்மி பண்ணும், ஹேர்ல உண்டாகக்கூடிய ப்ரெஷரையும் கம்மி பண்ணும். இதனால மெக்கானிக்கல் ஹேர் டேமேஜும் ப்ராபபிளி கம்மியாகலாம். அடுத்து இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எவிடன்ஸோட ஸ்ட்ரென்த்தை அசஸ் பண்ணணும். பேசிக்கலா 3 லெவல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு. வீக் எவிடன்ஸ், மாடரேட்லி ஸ்ட்ராங் எவிடன்ஸ், ஸ்ட்ராங் எவிடன்ஸ். வீக் எவிடன்ஸ் அப்படின்னு எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அண்ட் anecdotal எவிடன்ஸ். இப்போ நான் ஒரு ஹெல்த் கேர் எக்ஸ்பர்ட், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து வீக் எவிடன்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து மாடரேட் எவிடன்ஸ், மெக்கானிஸ்டிக் டேட்டா, லேப்ல பண்ணக்கூடிய பீட்ரி டெஸ்ட் இல்லைனா டெஸ்ட் டியூப் வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள், ஹியூமன் செல்ஸை வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள், அனிமல்ஸ் மேல வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே மாடரேட்லி ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள வரும். அடுத்து இருக்கிறத ரொம்ப முக்கியமான லெவல் ஆஃப் எவிடன்ஸ் ஸ்ட்ராங் எவிடன்ஸ். இந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா ஹியூமன் அவுட்கம் டேட்டா. ஹியூமன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல், சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ் அண்ட் மெட்டா அனாலிசிஸ், இது எல்லாமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் சொல்ற ஸ்டடிஸ் எல்லாமே மெக்கானிஸ்டிக் டேட்டாவா தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே மாடரேட் எவிடன்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். பிகாஸ் ஆக்சுவல் ஹியூமன் பாப்புலேஷன்ல யூஸ் பண்ணி இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்மையாவே இருக்கா அப்படின்னு பாக்குற அவுட்கம் ஸ்டடிஸை நான் தேடின வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல லிங்க்ஸ் கொடுங்க. ஸோ பெனிஃபிட்ஸோட எவிடன்ஸ் ஸ்ட்ரென்த் மாடரேட். அடுத்து இந்த ஹேர் ஆயிலிங் ப்ராக்டிஸ்னால வரக்கூடிய ரிஸ்க் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஆயிலோட திக்கான நேச்சர்னால ஸ்கேல்ப்ல பில்டப் வரலாம். ரெண்டாவது போர்ஸை பிளாக் பண்ணி ஆக்னே காஸ் பண்ணலாம். மூணாவது பில்டப் அதிகமாகிறப்ப இரிட்டேஷன், இச்சிங் அப்படிங்கிற இந்த மாதிரி தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது யாரு வேணா கோகோனட் ஆயில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு வேணா அலர்ஜிக்கா இருக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் இது மற்ற ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் கூடயோ இல்ல மற்ற ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் கூடயோ யூஸ் பண்றப்ப அதோட எஃபெக்டை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அண்ட் சிக்ஸ்த் ஆல்ரெடி ஸ்கேல்ப் கண்டிஷன்ஸ் லைக் செபோரிக் டெர்மடைட்டிஸ், டேண்ட்ரஃப் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஹேர் ஆயிலிங் அந்த கண்டிஷனை இன்னும் கொஞ்சம் ஒர்ஸ் ஆக்கலாம். அண்ட் ஹேரை வளர வைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா, மேல் பேட்டர்ன் பால்னஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு வந்து முயல் ரத்தம் இருக்கிற எண்ணெயை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ல யாராவது சொன்னாங்க அப்படின்னா லிங்க்னு போய் கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபார்ச்சுனேட்லி இந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே ஒரு லிட்டரேச்சர் ரிவ்யூல கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிஸ்க் எல்லாத்துக்குமே எவிடன்ஸும் இருக்கு அண்ட் அதோட ஸ்ட்ரென்த் மாடரேட் எவிடன்ஸ் தான். ஸோ நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதோட எவிடன்ஸ் அண்ட் அதோட ஸ்ட்ரென்த் ரெண்டத்தையுமே வந்து பார்த்தாச்சு. சேம் ரிஸ்க்குக்கும் என்னென்ன ரிஸ்க் இருக்கு அதோட எவிடன்ஸ் அதோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்தாச்சு. இனிமே ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ண வேண்டியதான். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் ரெக்கமெண்டேஷன்ஸோட வந்திருக்கேன். ஸோ என்னோட ரிசர்ச்ல இருந்து நான் கன்க்ளூட் பண்ற முதல் விஷயம், ஹேர் ஆயிலிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரிஒன். யாருக்கெல்லாம் ஹேருக்கு ஆயில் வைக்க பிடிக்காதோ, அது வந்து ஒரு நியூசன்ஸா வந்து பாக்குறீங்களோ தாராளமா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஹேர் ஆயிலிங்ல இருந்து கிடைக்கப்போற ப்ராப்பர் பெனிஃபிட்டே பாத்தீங்க அப்படின்னா ஹேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசேஷனை வந்து கொடுக்கும். அதை பேசிக்கா எந்த ஒரு கண்டிஷனருமே பண்ணும். அண்ட் ஃபார் தோஸ் ஹூ லவ் ஆயிலிங், ரிலீஜியஸா சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், ஹேர் ஆயிலிங்க விடுறத நினைச்சே பார்க்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ். உங்களுக்கு ஆக்டிவான டேண்ட்ரஃப் இருக்கு அண்ட் செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிறுத்தியே தான் ஆகணும். பிகாஸ் அப்பதான் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகும். அண்ட் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸுமே இல்லை அப்படின்னா நீங்க ஹேர் ஆயிலிங் பண்றப்ப மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் இந்த ஸ்டடீஸ்ல வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸா இந்த விஷயங்கள்லாம் சொல்றப்ப அவங்க மெயினா சொன்ன ஒரு விஷயம், ஹேர் ஆயிலிங் வந்து அதிகமா பண்றப்பதான் இந்த ரிஸ்க்ஸ் எல்லாமே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு கம்மியா கோகோனட் ஆயில வந்து யூஸ் பண்ணுங்க. ஸ்கேல்ப்ல படாம ஹேர்ல மட்டுமே அப்ளை பண்ணுங்க. பில்டப்பை வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஓவர் நைட் வந்து கண்டிப்பா ஊற போடாதீங்க. நீங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடியோ இல்ல 1 hour முன்னாடியோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு சுத்தமா வாஷ் பண்ணிடுங்க. ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் மிச்சம் தங்காம பாத்துக்கங்க. ஆனானப்பட்ட தேங்காய் எண்ணெயை எவிடன்ஸ் தர முடியாம இவ்வளவு திணறுது. இதுல முயல் ரத்தம் ஆயில், மத்த சில ஆயில் எல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை ஹேரை வளர வைக்குமா வளர வைக்காதா அப்படின்னு. பட் கண்டிப்பா ஹேரை க்ரோ பண்ணும் அப்படிங்கிற சயின்டிபிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹேர் ஆயிலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.